இமேஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேலண்டர், டேபிள் டாப் கேலண்டர். அது எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதோட என்ன சைஸில் பண்ணுறோம், A4ல் பாதி, A5 சைஸில் நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி கேலண்டர் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ டேபிள் டாப் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். இப்போ அந்த ஸ்டாண்டு ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கோம். இது சில கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம எப்படி அதில் ப்ரிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது தான், அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம போடுறோங்கிறது தான் இதில் பார்க்கலாம். இது ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி வந்துடும். இது பாட்டத்தோட சைடு. இதில் மேலே இங்கே பஞ்ச் பண்ணி நம்ம இது இப்படி தான் வரும். இது மேலே அந்த வைரோ பஞ்ச் பண்ணி மாட்டுவாங்க. அது எப்படி மாட்டுறதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம CorelDrawல இமேஜ் பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம். இது சைஸ் A5 சைஸ். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். CorelDrawல A5 சைஸுக்கு வச்சு நம்ம அதை நமக்கு தேவையான இமேஜ், பிடிச்ச இமேஜ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கோரலில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஃபோட்டோ போட்டுக்கலாம், சீனரிஸ் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களோட ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம். யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோ போட்டு கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. CorelDrawல ஒர்க் பண்ணி பிரிண்ட் எடுத்தாச்சு. பிரிண்ட் எடுத்து இதை கட் பண்ணி பார்ப்போம். இது A5, A5. இதை கட் பண்ணிவிட்டு ஆர்டர் வைஸ் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே தனித்தனியாக பிரிண்ட் வந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே நம்ம பைண்டிங்கில் அதை இந்த வைரோ இதில் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த போர்டு 2 போர்டும் ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துல ஹோல் வந்தோன்னே இதுதான் வைரோ. இந்த வைரோ மெட்டல் ஸ்டீலில் இருக்கும். இந்த மெட்டலை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அது உள்ளே கலர் பிரிண்ட் எடுத்து இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் ரெடி ஆகிடும். அது எப்படின்னு பிரிண்ட் எடுத்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அந்த போர்டை பஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே நம்ம பிரிண்ட் எடுத்த கலர் அட்டையை இதில் பஞ்ச் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரிங்கை, அது மெட்டல் மாதிரி இருக்கும், அதை வச்சு இது உள்ளே இன்சர்ட் பண்ணால் ஹோல் போட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஹோல் போடுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே அந்த இதில் அந்த காடி மாதிரி இருக்கும், அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணோம்னா அந்த ஹோல் விடும் கரெக்டாக. இப்போ நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா அது தெரியும் என்ன மாதிரி ஹோல் வந்துருக்குன்னு. இந்த மாதிரி அந்த போர்டில் முதல்ல ஹோல் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பிரிண்டில் ஹோல் போட்டு அந்த மெட்டலை வச்சு இதில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா அந்த பைண்டிங்லேருந்து அந்த போர்டு, அந்த பேப்பர் எதுவுமே ஒன்றோட ஒன்று பிரியாமல் அப்படியே ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த போர்டை பஞ்ச் பண்ணுறோம். சைடு வரைக்கும் பஞ்ச் பண்ணுங்க வாசி, அதனால் இன்னொரு தடவை பஞ்ச் பண்ணுறாங்க. தூக்கிக்காங்க. ஒரு சைடு பஞ்ச் பண்ணியாச்சு. அந்த எண்டும் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பண்ணியாச்சு. அதுவும் இப்போ இந்த சைடும் ஹோல் போட்டாச்சு, அந்த சைடும் பஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த நம்ம எடுத்து வச்ச பிரிண்ட்டை இதே மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு அந்த மெட்டல் ரிங், அதான் வைரோவில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த மெட்டலில் எப்படி மாட்டுறோன்னு பாருங்கள். அந்த பஞ்ச் பண்ணது எல்லாமே அந்த வைரோவில் மாட்டியாச்சு. மாட்டிட்டு இந்த ரிங்கை மாட்டியாச்சு. இப்போ மிஷினில் வச்சு நம்ம இப்போ எப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னு பாருங்கள்.
இதில் வந்து வச்சு அந்த மிஷினில் வச்சு லாக்கை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த மெட்டல் வயரோ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஆகி லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி லாக் ஆகிக்கும். லாக் ஆனால் வெளியில் பேப்பர் வராது. இப்படி வச்சுட்டு அந்த இதில் வச்சு இப்படி அந்த ஹேண்டில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வந்து அப்படி கரெக்டாக லாக் ஆகிடும். இப்போ அந்த எட்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணோன்னா அப்போ தான் ஃபினிஷிங் வரும். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு கேலண்டர் ரெடி பண்ணியாச்சு. ஜனவரி மந்த்து, ஃபெப்ரவரி, மார்ச், மந்த் வைஸாக அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் போட்டுட்டாலே நமக்கு இருக்கும். நமக்கு பிடிச்ச சீனரிஸோ இல்லை நம்ம ஃபோட்டோஸோ இல்லை என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் அதில் போட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வீடியோவில் வந்து இந்த டேபிள் டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து இப்படி வந்து கரெக்டாக சீட் ஆகியிருக்கும் உங்களுக்கு. டேபிள் டாப் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட்டில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் போட்டு அழகாக நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்.